தைலாபுரம் இல்லத்தில் பொருத்தப்பட்ட ஒட்டுக்கேட்பு கருவியின் பின்னணியை அரசு சைபர் பிரிவு கண்டறிந்து மக்களிடம் தெரிவிக்க வேண்டுமென பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த தாம்பரத்தில் பாமக வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பாமகவினரின் புனித இடமான தைலாபுரம் இல்லத்திற்கு யார் யாரோ வந்து செல்லும் நிலையில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்ட நிகழ்வு ஆபத்தானது என தெரிவித்தார். ஜூலை 20ஆம் தேதி விழுப்புரத்தில் நடைபெறும் போராட்டம் முதலமைச்சரை ஆட்சியில் இருந்து இறக்குவதற்கான நாள் குறிக்கும் நிகழ்வாக இருக்கும் என அவர் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு இயந்திரம் பொருத்தப்பட்டு அது ஒட்டு கேட்கப்படுகிறது என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியை அவர் நேற்று வெளியிட்டார். இந்த தகவல் அறிந்து பாட்டாளி மக்கள் கட்சியினரும் மருத்துவர் ஐயா மீது அன்பு கொண்டவர்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இது உண்மையாக இருக்கும் என்றால் அதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார், அந்த சாதனத்தை அங்கே பொருத்தியவர்கள் யார், எதற்காக அது அங்கே பொருத்தப்பட்டது என்பதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். மக்கள் முன்பாகவும் பாட்டாளிகள் முன்பாகவும் அது தெரியப்படுத்த வேண்டும். எனவே தமிழக அரசு சைபர் உயர் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை நியமித்து இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை கண்டறிந்து விசாரணை மேற்கொண்டு இது குறித்து உண்மை நிலை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்.